பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் சம்பந்தமான மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டதற்காக தேவேந்தர் காத்ரே அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து சுட்டு மிக கொடூரமா கொலை செய்யப்பட்ட ஒரு தலித் பெண்ணுக்காக, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கறதுக்காக செய்தி சேகரிக்க போன அந்த பத்திரிகையாளரை போலீஸ் தடுத்து அவர் மேல யுஏபிஏ வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி ஏறத்தாழ 2 வருஷம் அவர் ஜெயில இருந்தார். உலகத்துல பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது வந்து புலிட்சர் பிரைஸ் தான். கடந்த ஆண்டு அந்த பரிசை வந்து இந்திய பத்திரிகையாளரான சனா இஷாத்துக்கு வந்து அறிவிச்சாங்க. அந்த விருதை வாங்குறதுக்காக அந்த பத்திரிகையாளர் போகும்போது ஏர்போர்ட்லயே தடுத்து நிறுத்தப்பட்டு கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அமைப்பு, பத்திரிகையாளர்களை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கிற இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் ஜேர்னலிசம் இஸ் இன் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2022 ஆண்டுல மட்டும் ஏறத்தாழ 194 பத்திரிகையாளர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. செப்டம்பர்ல உத்தரப்பிரதேசத்துல ஹர்த்தால் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு தலித் பெண்ணை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி மிக மோசமா காயப்படுத்துறாங்க. அந்த பெண் வந்து அந்த ரேப் நடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு இறந்து போறாங்க. தாகூர் அப்படிங்கிற உயர் சாதியை சார்ந்த 4 பேர் 19 வயசு தலித் பெண்ணை ரேப் பண்றாங்க. அதனால அந்த பொண்ணு சாகடிக்கப்படுறாங்க. அவ்வளவு மோசமா அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதுக்கு பிறகும் ஏறத்தாழ 9 நாள் அது குறித்து போலீஸ் எந்த வழக்குமே பதிவு பண்ணாம இருந்தாங்க. இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க எதிரொலிச்சது. உத்தரப்பிரதேச பிஜேபி அரசாங்கம் மேல மிகப்பெரிய கண்டனங்கள் வந்துச்சு. அந்த பெண்ணை ரேப் பண்ணி சாகடிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாக பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, கரினா சேனா அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவங்க, பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவங்க, சத்திரிய மகாசபை அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவங்க, ராஷ்டிரிய சவர்ண சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருமே அந்த ரேப் பண்ணாங்கல 4 பேரு, அந்த 4 பேர்த்துக்கு ஆதரவா ரோட்ல இறங்கி போராடினாங்க. உண்மையிலேயே ரேப் பண்ணப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காத சூழல் தான் அன்னைக்கு நிலவிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சித்திக் காப்பான் அப்படிங்கிற பத்திரிகையாளரும் அவரோட சேர்ந்து இன்னும் சில பத்திரிகையாளர்களும் அந்த ரேப் நடந்த கிராமத்துக்கே நேரா போறாங்க. அங்க போய் பத்திரிகை சேகரிக்கிறதுக்கான பல செயல்களில் ஈடுபடும் போது அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே கைது பண்ணப்படுறாங்க. சித்திக் காப்பான் மேல தீவிரவாத தடுப்பு சட்டம் போடப்படுது. அவர் ஏறத்தாழ 2 வருஷம் ஜெயில இருக்காரு. மிக கொடூரமா தாக்கப்பட்ட ஒரு தலித் பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அங்க என்ன நடந்துச்சுன்னு செய்தி சேகரிச்சு வெளியிட போன பத்திரிகையாளர் மேல யூபியினுடைய யோகி ஆதித்யநாத் அரசு ஊப்பா வழக்கு, தீவிரவாத தடுப்பு சட்ட வழக்கு போட்டு பத்திரிகையாளர்களை கைது பண்ணிச்சு. அந்த பத்திரிகையாளர் 2 வருஷம் ஜெயில இருந்தார். ஏன்னா 2 வருஷம் அவருக்கு பெயில் கிடைக்கல. ஒரு பத்திரிகையாளர் அவருடைய நியாயமான வேலையை செய்ய போனதுக்காக அரசாங்கம் கொடுத்த தண்டனை. இந்த ஒரு சம்பவத்தை ஏன் இவ்வளவு குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, அடித்தட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த அரசாங்கத்தை தாண்டி இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் குறித்து ஏதாவது செய்திகளை பத்திரிகையில வெளியிட்டா அந்த பத்திரிகையாளர்களை கொலை பண்ற இடத்துக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள் போனதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல தேவேந்திர காரே அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர், அவர் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பிஜேபி தலைவர் இருக்காரு இல்லையா, அந்த பிஜேபி தலைவருடைய அண்ணன் சில கிரிமினல் குற்றத்துல வந்து ஈடுபடுறாரு. அது குறித்தான செய்தியை சேகரிச்சு அவங்களோட டிவி சேனல்ல அவர் வெளியிடுறாரு. இதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் சுடப்பட்டாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளர் அவருடைய கடமையை செய்ய நினைக்கும் போது ஒரு பக்கம் அரசாங்கம் அவர் மேல தீவிரவாத சட்டம் போட்டு கைது பண்ணுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி குண்டர்களை வச்சு சுட்டு கொலை பண்ணுது. இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் ஒடுக்கப்படுறதுல பல வகை இருக்கு. அதுல ஒண்ணுதான் அரசாங்கமே நேரடியா களத்துல குதிச்சு அவங்க மேல வழக்கு போடுறது, கைது பண்றது, மிக மோசமா அவங்களை வந்து அடிக்கிறது, ட்ரீட் பண்றது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கட்சி சார்ந்த ஆட்களா இருக்கட்டும், குண்டர்களா இருக்கட்டும், ஆள் வச்சு அடிச்சு கொலை பண்றது. இது எல்லாத்த விட இன்னொரு வகையில இந்தியாவினுடைய பத்திரிகை எப்படி நெருக்கப்படுது அப்படின்னா, ஆட்சியாளர்கள் மேல ஏதாவது கேள்வி கேட்டா அந்த பத்திரிகையே முடக்கப்படக்கூடிய அளவுக்கு போகுது. அதாவது அந்த சேனலே முடக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குஜராத் கலவரம் குறித்தான மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரியை பிபிசி பத்திரிகை வெளியிட்டாங்க. அதுக்காகவே டெல்லியில பாத்தீங்கன்னா பிபிசி பத்திரிகை வந்து ரைடு பண்ணப்பட்டுச்சு. இதே மாதிரி கேரளால சில பத்திரிகைகள் வந்து முடக்கப்பட்டுச்சு, அதாவது பத்திரிகையே பேன் பண்ணப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம காஷ்மீர் மாதிரி, மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள்ல ஒட்டுமொத்தமாவே இன்டர்நெட்டே இல்லாம பண்ணி அங்க இருக்கக்கூடிய டிவி சேனல்களை நேரடியா சென்சார்ஷிப்ங்கிற பேர்ல இயங்க விடாம, பத்திரிகையாளர்கள் செயல்படவே விடாம ஒரு போக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறை அப்படிங்கிறது நிறுவனமயமாவே இங்க வந்து மிக மோசமா நடத்தப்பட்டு இருக்கு. அதே சமயத்துல தனிப்பட்ட முறையிலையும் பத்திரிகையாளர்கள் மிக மோசமா தாக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய நிலைமை குறித்து த ரைட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஆய்வு பண்ணி சில பத்திரிகை செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன தெளிவா சொல்ல வர்றாங்கன்னா, இந்தியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு
ஏறத்தாழ 194 பத்திரிகையாளர்கள் வந்து மிக மோசமா டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரால அப்படின்னா அரசாங்கத்தாலையும் பண்ணப்பட்டிருக்காங்க, வெளியே இருக்கக்கூடிய நான் ஸ்டேட் பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய கிரிமினல்களாலையும் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராணுவம், போலீஸ் மாதிரியான ஆர்ம்ஸ் குரூப்பாலையும் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்ட 194 பத்திரிகையாளர்கள்ல ஏறத்தாழ 103 பத்திரிகையாளர்கள் மேல அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை வந்து கட்டவிழ்த்து அரசாங்கமே நேரடியாக அவங்களை வந்து கைது பண்ணிருக்கு, அவங்க மேல வழக்கு போட்டிருக்கு. சில பேர்த்த வந்து போலீஸ் வந்து ரொம்ப மோசமா மேன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அதாவது அவங்களை தாக்கி இருக்காங்க. இதுல ரொம்ப இன்னும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 103 ஜேர்னலிஸ்ட்ல 14 பேருக்கு மேல எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க மேல போடப்பட்டிருக்கூடிய வழக்குகள் என்னன்னா 124A, அதாவது செடிக்ஷன் வழக்கு போட்டிருக்காங்க, தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க, செய்தி வெளியிட்டதுக்காக செக்ஷன் 50 போட்டு டிஃபமேஷன் வழக்கு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம செய்திகளை உண்மையா வெளியிட்டதுக்காக இவங்க மத உணர்வுகளை காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி 295A அப்படிங்கிற பிரிவுல பத்திரிகையாளர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷன் 153A, 66C, 67, 69 இப்படின்னு பல பிரிவுகள்ல பத்திரிகையாளர்கள் மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்ப கடமையை செய்யணும்னு நினைக்கிற பத்திரிகையாளர்கள் மேல இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை பயன்படுத்தி அவங்களை டார்கெட் பண்ண வச்சு அவங்கள வேலையே செய்ய விடாம, குறிப்பா அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளா இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய பாலிசியில் இருக்கக்கூடிய சிக்கல்களா இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் வெளியவே பேசக்கூடாது அப்படின்னு நேரடியாவே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளராகட்டும், இல்ல பிஜேபி விமர்சிக்கக்கூடிய பத்திரிகையாளராகட்டும், இவங்க எல்லாமே வந்து தேச துரோகிகள், இவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ், ஆன்டி இண்டியன்ஸ், இது மாதிரி பல விஷயங்களை வந்து பிராண்ட் பண்ணி பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ச்சியா 2022 வருஷம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வந்து நிறைய பத்திரிகையாளர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கு. இதை கேட்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீங்க இந்த இடி சம்மன் அனுப்புறது பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் மேலதான் இடி சம்மன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இடி ரைடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் இவங்க விட்டு வைக்கல. ஏறத்தாழ 4 மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் மேல இடி வந்து ரைடு பண்ணிருக்கு, இடி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2022 கௌஹர் கிலானி, யாஷ்ராஜ் சர்மா அப்படிங்கிற மிக முக்கியமான காஷ்மீர் பத்திரிகையாளர்கள், இவங்க 2 பேர்த்தையுமே வந்து இடி வந்து சம்மன் அனுப்பிச்சு அவங்க வீடெல்லாம் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சமாஜி அப்படிங்கிற மணிப்பூர் பத்திரிகையாளர், மணிப்பூர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா கடந்த 2 வருஷமா. இது குறித்து பல செய்திகளை வெளியிட்ட இந்த பத்திரிகையாளரை இடி வந்து ரைட் பண்ணது, சம்மன் அனுப்புது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பத்திரிகையாளர் சுஷேத் தலால், அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனத்தையும் பயன்படுத்தி பத்திரிகையாளர்களை வந்து அவங்களோட செயலை செய்ய விடாம டார்கெட் பண்ணி ஒரு நெருக்கடி வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை விட இன்னும் வருத்தம் தர மோசமான விஷயம் என்னன்னா, கடந்த 2022 வருஷம் மட்டும் ஏறத்தாழ 15க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் மிக மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க. ஏன், அவங்க கொலையே செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இங்க பத்திரிகையாளர் பணி செய்யறதுல இருந்து மட்டும் தடுக்கப்படல, அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்களுடைய உயிரே இங்க ஒரு கேள்விக்குறியா மாற்றப்பட்டிருக்கு. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் வந்து இந்தியாவை விட்டு அவங்க வெளியே போக விடாம தடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வேலையை செய்யறதுக்காக இந்தியாவிலிருந்து வேற நாடுகளுக்கு போக முயற்சி பண்ண பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்லயே வச்சு தடுத்து அவங்க விசா வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஆகாஷ் அப்படிங்கிற காஷ்மீர் பத்திரிகையாளர், அவர் வந்து வேலை விஷயமா ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்காக விசா எடுத்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டால அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஷனா இஷாத் மத்தோ அப்படிங்கிற மிக முக்கியமான போட்டோ ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே தன்னுடைய புகைப்படத்தினூடாக நிறைய செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வந்தவங்க. இவங்களுக்கு வந்து கடந்த ஆண்டு வந்து புலிட்சர் பிரைஸ் அறிவிச்சாங்க. அந்த புலிட்சர் பிரைஸை வாங்க போறதுக்காக அவங்க விசா எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அவங்கள வந்து போக விடாம தடுத்து இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த புலிட்சர் பிரைஸ் அவங்க வாங்க முடியல. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ராணா அயூப், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மிக முக்கியமான பத்திரிகையாளர், குஜராத் கலவரம் குறித்து ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி பல தகவல்கள் வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களோட வீட்டை ரைடு பண்ணிருக்காங்க. அவங்களோட வேலை விஷயமா அவங்க வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணும்போது அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் பல செமினார்ஸ் போறதுக்காக அவங்க விசா அப்ளை பண்ணும்போது அவங்க விசா மறுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா பத்திரிகையாளர்கள் அவங்க வேலையை செய்யறதுக்கு தடுக்கப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. இதுல மிக வருத்தமான விஷயம் என்னன்னா, மிக மோசமா பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள்ல ஏறத்தாழ 14 பத்திரிகையாளர்கள் வந்து பெண்களா இருக்காங்க. கடந்த 2022 ஆண்டு மட்டும் 15 ஜேர்னலிஸ்ட் அரசு அதிகாரிகளாலையும் போலீஸாலையும் மிக மோசமா தாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 91 ஜேர்னலிஸ்ட அரசாங்க அதிகாரிகள் இல்லாம நான் ஸ்டேட் பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க, கிரிமினல்ஸ், லேண்ட் மாஃபியா இவங்க அடிச்சிருக்காங்க. அதுல பல பேர் செத்தே போயிருக்காங்க. அப்ப கடந்த 2022 வருஷத்தில் மட்டும் ஏறத்தாழ 100 பத்திரிகையாளர்கள் வந்து மிக மோசமா
பிசிக்கலா அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள் குறித்து சில ஆய்வு பண்ணக்கூடிய ரைட்ஸ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காஷ்மீர், மணிப்பூர் மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய ராணுவம், அங்க குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வந்து அடக்குறாங்க, அவங்கள வந்து ஒடுக்குறாங்க, அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து இந்த அமைப்பு வெளியே சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியாவும் இதே கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ மணிப்பூர்ல வந்து கடந்த காலங்களில் வந்து தொடர்ச்சியா கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வடகிழக்கு மாநிலங்களில் வந்து ராணுவ குவிப்பு அப்படிங்கிறது அப்நார்மலா இருக்கு. காஷ்மீர் முழுக்கவே ராணுவமயமாக்கப்பட்டு மோடி அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த ரெண்டு பகுதியிலும் பாத்தீங்க அப்படின்னா ராணுவ குவிப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகமா இருக்கு. இந்த ராணுவ குவிப்பு வந்து அங்க பத்திரிகையாளர்கள் வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கு இயல்பா இல்ல, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிக்கையாவே வந்து வெளியிட்டு இருக்காங்க. கடந்த 2022 மட்டும் பாத்தீங்கன்னா 41 ஜேர்னலிஸ்ட் இந்த ஆர்ம்ஸ் குரூப்பால டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப அரசு, கட்சி, இதை தாண்டி ஆயுத குழுக்களாலையும் பத்திரிகையாளர்களுக்கு மிக மோசமான அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறதா இந்த தகவல் வந்து நமக்கு சொல்ல வருது. இதையும் தாண்டி எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பல மாநிலங்கள்ல, அதாவது காஷ்மீர், மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள்ல தொடர்ச்சியா இன்டர்நெட் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கூடிய போராட்டங்கள் சம்பந்தமான செய்திகள் இந்தியா முழுக்க வெளியே வந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே அந்த மாநிலங்கள்ல இன்டர்நெட் வந்து தொடர்ச்சியா கட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கடந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஏறத்தாழ 100 தடவைக்கு அதிகமா வந்து இன்டர்நெட் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. இந்த இன்டர்நெட் ஷட் டவுனை பத்தி இன்னும் நம்ம நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா, கடந்த 4 மாசத்துல மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா பத்திரிகையிலுமே வெளியே வந்துச்சு. ஏறத்தாழ 3 மாசம் தொடர்ச்சி அங்க இன்டர்நெட்டே கிடையாது. அங்க மக்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலே வந்து வெளிவராம இருந்துச்சு. அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் மேல தொடர்ச்சியா இவங்க வந்து ஆன்டி நேஷனல், இவங்க வந்து ஆன்டி ஸ்டேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பொய்யான ப்ரொபகேண்டா வந்து தொடர்ச்சியா பண்ணப்பட்டது குறித்தான அறிக்கையை வந்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2014 மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ 19 பத்திரிகையாளர்கள் வந்து அவங்க வேலையை செஞ்சதுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க வெளியே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா அவங்க ஒரு செய்தி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்படி பத்திரிகையாளர்கள் மேல நடக்கூடிய தொடர் தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதலை எதிர்த்து வழக்கு போட்டா அதுல 80% வழக்குகளுக்கு வந்து நியாயமே கிடைக்கிறது கிடையாது. பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதலை பண்ணிட்டு அந்த கிரிமினல்கள் வந்து அந்த வழக்குல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு வழக்கு போட்டாலும் அந்த வழக்குலயும் ஒரு நியாயம் வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த கமிட்டி வந்து ஆய்வறிக்கையாவே வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறதுனால வந்துகிட்டே இருக்கு. அந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய மேல வழக்கு போட்டாலும் அந்த வழக்கு வந்து கோர்ட்ல வந்து நியாயமான பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்தியால பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை நிறுவனத்துக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதான் இந்த யதார்த்தமான செய்திகள் வந்து வெளியே சொல்லுது. இதை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு ஆதாரப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு 180 நாடுகள்ல பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது அந்த 180 நாடுகளுக்கு ரேங்க் போடுறாங்க. அப்படி போடும்போது இந்தியாவுக்கு 161வது ரேங்க் கிடைக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் இவ்வளவு மோசமாக இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க்ல வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வந்து இந்தியா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்க்கும்போது இந்தியாவில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தையோ பிஜேபியோ இந்துத்துவாவையோ கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அவங்களுடைய வேலையை அவங்க முறையா செய்ய விடாத அளவுக்கான நெருக்கடி அவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மாதிரியான செய்திகளை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்களே வந்து ரைடு பண்ணப்பட்டு முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நேத்து நடந்த நியூஸ் கிளிக் மேல நடந்த ரைடு. விவசாய போராட்டம் குறித்து நிறைய தகவல்களை வெளியே கொண்டு வந்த நியூஸ் கிளிக் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேல வழக்கு போட்டு, சாதாரண வழக்கு கிடையாது, தீவிரவாத தடுப்பு வழக்கு போட்டு பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நிறுவனமே வந்து ரைடு பண்ணப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கேரளால இருக்கிற ஏசியா நெட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. குறிப்பா வந்து மீடியா ஒன் அப்படிங்கிற சேனல் வந்து தடை பண்ணப்பட்டுச்சு, அதாவது பிளாக் பண்ணப்பட்டுச்சு. இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களாகட்டும், பத்திரிகை நிறுவனமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டு மொத்தமா முடக்கப்படுது. இது எல்லாத்த விட இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, மோடி அரசாங்கம் வந்து புதுசான சட்டங்களை கொண்டு வந்து, குறிப்பா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2021, இது மட்டும் இல்லாம டிஜிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி புது ரூல்ஸ் ரெகுலேஷன் சட்டங்களை கொண்டு வந்து பத்திரிகை சுதந்திரத்து மேல சென்சார்ஷிப்ங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. பல யூடியூப் சேனல்ஸ் வந்து தொடர்ச்சியா முடக்கப்பட்டிருக்கு, பல வெப்சைட் வந்து தொடர்ச்சியா முடக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே சமயத்துல அரசாங்கத்துக்கு ஒத்து போற மீடியாக்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா நியூஸ் 18 மாதிரி, NDTV மாதிரி, அம்பானி அதானி கையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு சேவ் பண்றதுக்காகவே, அதாவது அரசாங்கத்தினுடைய செய்தியை வந்து பிரச்சாரம் பண்றதுக்காகவே, பிஜேபியினுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்றதுக்காகவே தொடர்ச்சியா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான நெருக்கடிகளுக்கு எல்லாம் பயந்து பத்திரிகை நிறுவனமா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவான மனநிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அதை எதிர்க்கிற விதமா தான் பாத்தீங்க அப்படின்னா
பிஜேபிக்கு எதிராக இந்தியாவில் கூட்டணி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 14 பத்திரிகையாளர்கள் மேல சில அறிக்கைகளை வந்து சமைச்சிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த டிவி டிபேட்டுக்கு வந்தா, அதாவது டிவி நிகழ்ச்சிகளுக்கு வந்தா அதுல வந்து இந்தியா கூட்டணியை சார்ந்த யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஓப்பனா அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இது மாதிரி அரசாங்கத்துக்கு ஒத்துவதற்காகவே பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரூப் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல பிஜேபியை பலப்படுத்துறதுக்காகவும் பிஜேபியை காப்பாற்றுறதுக்காகவும் அதானி நடத்தக்கூடிய என்டிடிவியா இருக்கட்டும், அம்பானி நடத்தக்கூடிய நியூஸ் 18 இருக்கட்டும் தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த தகவலுமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டா அந்த பத்திரிகையாளர் மேல போலீஸ் வழக்கு போடும். அது சாதாரண வழக்கு கிடையாது, தீவிரவாத தடுப்பு வழக்கே போடுவாங்க. இல்ல பிஜேபி மாதிரி இந்துத்துவ மாதிரியான குண்டர்களால அடிச்சு கொலை பண்ணப்படுவாங்க, மிக மோசமா தாக்கப்படுவாங்க. அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்கள் மேல ரைடு பண்ணப்படும், அந்த பத்திரிகை நிறுவனங்கள் முடக்கப்படும், சேட்டலைட் சேனல் பிளாக் பண்ணப்படும். இதெல்லாத்தோட புது புது சட்டங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து சென்சார்ஷிப்ங்கிற பேர்ல கருத்து சுதந்திரமே இல்லாத சூழல் வந்து பத்திரிகையில வந்து உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அப்ப இந்தியாவோட பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு கேள்விக்குறியான சூழலுக்கு தொடர்ச்சியா நகர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் வந்து தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களா இருக்கட்டும், இல்ல பிஜேபி அரசாங்கம் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தின சில மோசமான விளைவுகளா இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் எந்த தகவலுமே வந்து மக்களுக்கு போய் சேராம இருக்கணும் அப்படின்னா மீடியாக்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல மீடியாக்கள் மேலையும் பத்திரிகைக்காரங்க மேலையும் தொடர்ச்சியா ஒரு நெருக்கடியை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. நிரந்தரமா பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே மிக மிக ஆபத்தான இடத்துல தான் போய் முடியும்.